பொது போக்குவரத்து சேவைக்கு இடையூறு விளைவிப்போருக்கு எதிராக கடுமையான சட்டம் அமல். காணாமல் போனவர்கள் 19 பேரை கண்டறிந்துள்ளதாக அறிவிப்பு. நாமலின் சர்ச்சைக்குரிய வழக்கு அடுத்தடுத்து விலகும் நீதிபதிகள். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கைது. பொது போக்குவரத்து சேவைக்கு இடையூறு விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் அத்தியாவசிய சேவைகளுக்கு இடையூறு ஏற்படும் எனவும் அந்த சேவைகளை சீர்குலைக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். கடந்த 24ஆம் திகதி காலி மாத்தரை பஸ் சாரதி ஒருவரை தாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தாக்குதலை நடாத்திய மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்த லொரி சாரதி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிக்கு எதிராக கடுமையாக சட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். சந்தக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவினால் காணாமல் போனவர்களில் இதுவரையில் 19 பேரை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தற்பரன் தெரிவித்தார். காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் நல்லூர் பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு இடம்பெற்ற கருத்தமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் போனோரை கண்டறியும் செயலகங்களில் இதுவரை 16,966 பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3,742 பேர் படையினர் மற்றும் போலீசார் என பாதுகாப்பு தரப்பினராக காணாமல் போயுள்ளதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 6,449 பேரின் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 10,517 பேர் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. 2000 ஆண்டுக்கு பின்பு 7,406 பேரும் 2000 ஆண்டுக்கு முன்னர் 9,560 பேரும் காணாமல் போயுள்ளதாக ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதிலே 2000 ஆண்டுக்கு பின்னர் காணாமல் போன 7,406 பேரில் 6,449 பேர் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளது. நிறைவு பெற்ற விசாரணைகளில் இருந்து 19 பேர் உயிரோடு இருப்பதனையும் கண்டறிந்துள்ளோம். அவர்களது விவரங்களை 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் இணைத்துள்ளோம். அவை விரைவில் வெளியிடப்படும். அதேவேளை 2,604 பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். 407 பேர் மரண சான்றிதழுக்கான சிபார்சை பெற்றுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணத்துக்கு 4,408 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என மேலும் அவர் தெரிவித்தார். கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த 2வது நீதிபதியும் இன்று விசாரணையில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இன்று காலை வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் நிசங்க முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதன்போது தானும் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்க அறிவித்துள்ளார். அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே 21ஆம் திகதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே முன் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி ஒருவர் அந்த வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன குறித்த வழக்கில் இருந்து விலகுவதாக இன்று தெரிவித்துள்ளார். சனத் பாலசூரிய மற்றும் பொத்தல ஜெயந்த ஆகிய 2 நபர்கள் முகநூலில் தன்னை பற்றி பதிவிட்ட கருத்துக்களை தொடர்ந்துதான் இந்த முடிவை எடுத்ததாக மஞ்சுள திலகரத்ன திறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி வழக்கை விசாரிக்க பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக அதனை கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே முன்னிலைக்கு அனுப்புவதாகவும் அவர் திறந்த நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதேவேளை சர்ச்சைக்குரிய கிறிஸ் திட்டம் தொடர்பாக நாமல் ராயபக்சவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் சமீபத்தில் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை சாமர சம்பத் தசநாயக்கவிடம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது.
இந்த நிலையில் ஊவா மாகாண முதலமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு முறைகேடு தொடர்பாக இன்று காலை விசாரணை நடாத்தப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாரிய புலவில் இலங்கை விமானப்படையின் விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். அண்மையில் இலங்கை விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதுக்கான காரணம் விமானிகளின் தவறுதான் என்று கூறியுள்ளார். இது முற்றிலும் தவறானது. இது போன்ற ஒரு நிகழ்வின் போது விமான விபத்து குறித்து விசாரிக்க ஒரு விசாரணை நீதிமன்றம் நியமிக்கப்பட வேண்டும். விமானிகள் விபத்தில் இருந்து தப்பித்தால் அவர்களிடமிருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்பட வேண்டும். பின்னர் விசாரணை அறிக்கை விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்படும். பின்னர் அது பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்படும். பாதுகாப்பு அமைச்சகம்தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அந்த வகையில் விமான போக்குவரத்து அமைச்சரின் அறிக்கை பொருத்தமற்றது. எனவே விமான போக்குவரத்து அமைச்சர் தவறான அறிக்கையை வெளியிட்டதற்காக இலங்கை விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பிரமித்த பண்டார தென்னகோன் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.